guys, welcome to our channel சினிமா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ நம்ம பேங்காக்கில் இருக்கோம். பேங்காக்லேருந்து ஃப்ளைட் ஏறி புக்கட் போகிறோம். புக்கட் போயிட்டு அங்கே சுற்றி பார்க்குற யாரோ வந்துட்டாங்க. புக்கட் போயிட்டு அங்கே சுற்றி பார்க்குற vlog தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நான் ஏர்போர்ட் போயிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, பாய் காய்ஸ். நம்ம வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃப்ளைட்டுக்காக எல்லோரும் வந்து சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளைட் வந்து ஏறிட்டோடனே நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய் காய்ஸ். நம்ம வந்து ஃப்ளைட் ஏறியாச்சு. க்ளவுட்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கோம் guys. இந்த க்ளவுட்ஸ்லாம் அப்படியே மூவ் ஆகுது பாருங்க. பார்த்தீங்களா, மேகம் guys. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. இப்படி தான் இருக்கும் போல் மேலே. அப்படியே சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருக்கும். புக்கட் ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகிட்டோம். பேங்காக் ஏர்போர்ட்டில் வந்து ஏறி புக்கட் ஏர்போர்ட்டில் வந்து இப்போ இருக்கோம். இப்போ வந்து ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ரூம் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்க ரூம் டூர் காய்ஸ். உள்ளே போகலாமா? உள்ளே வந்தோடனே அப்படியே இங்கே ஒரு பெரிய கபோர்டு, இங்கே ஒரு ட்ராயிங் இருக்குது, அப்படியே இங்கே ஒரு மிரர் அப்படியே இப்படி வந்தால் இங்கே பாத்ரூமு வந்து ஒரு பெட்டு, மேலே ஒரு பெட்டு கீழே அப்படின்னு பாருங்க. இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பங்க் பெட் தான். டே சைடு வந்து இங்கே ஒரு சேஃப்டி லாக்கரு, மினி ஃப்ரிட்ஜு, ஹேர் ட்ரையரு, இங்கே ஏதோ வச்சுருக்காங்க. இங்கே டிஷ்யூ இருக்குது, இங்கெல்லாம் சாக்லேட்ஸு, இது அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஸ் காய்ஸ். அப்படியே இழுத்துக்கலாம் நம்ம. இங்கே அப்படியே டிவி இருக்குது, டிவியோட ரிமோட். அப்புறம் இங்கே செப்பல் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பேக் இருக்குது. இது அப்படியே வந்து டேபிள், இந்த சோஃபா. அப்புறம் இங்கே ஒரு பெட் இருக்குது, அது நைட் லேம்பு. இங்கே பெட் இருக்குது. இது வந்து டிசைன்ஸ். இங்கே ஒரு பெட்டு, இங்கே வந்து பெட்டு வந்து 2 டிசைன்ஸ், 2 பில்லோ. பேக்ரவுண்ட் பாருங்க கைஸ். ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருக்குது. ரூமு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். ரூம் டூர் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ரூம் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வெளில போகிறோம். அப்படியே வெளில போகும்போது நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய்.
ஓகே கைஸ், நம்ம வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு டிசிஷன் வந்து நடத்த போகிறோம். அந்த டிசிஷன் முடிஞ்ச உடனே எங்கே போகிறோம் அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ வந்து நம்ம பத்தாங் பீச் போயிட்டுருக்கோம். பீச் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து பீச் வந்தாச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதுதான் பீச்சு. இது வந்து அதோ இருக்குது பாருங்கள், பத்தாங் பீச். வாங்க போவோம். அப்படியே இந்த மண் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கு. அப்படியே போயிட்டுருக்கோம், அங்கே போகிறோம். நாங்கள் காலையிலே வந்து இருந்தால் நல்லா அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது கைஸ். ப்ளூ கலரில் இருக்குது. காலையிலே வந்து இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். லேட் பண்ணிட்டோம். பாருங்க, கைஸ் இதுதான் பீச்சு. பாருங்கள், அலைலாம் சூப்பராக வருது. இங்கே ஏதோ கொடியில் ஏதோ ஸ்விம்மிங்லாம் அடிக்கக்கூடாது, சும்மா கால் மட்டும் நினைக்கலாம் போல். அங்கே பாருங்க, எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க கால். சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் நைட்டு வந்ததுனால பீச் கலர் தெரியல, ரொம்ப அட்ராக்டாக இல்லை. காலையில் மட்டும் வந்திருந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். காலையில் நிறைய பீச்லாம் போவோம். காலையில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பீச்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸ் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று காட்ட போகிறேன். இப்போ வந்து நான் புது செயின் வாங்கியிருக்கேன், பாருங்களேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் போய் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமில் தான் இருக்கோம். நான் வந்து நேற்று நைட்டு வந்து பிபி பீச் போயிருப்போம். நீங்களாம் அதில் பார்த்துருப்பீங்க, நான் எல்லாமே காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் போகிறேன், கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நெக்ஸ்ட் எங்கேயும் போகல. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டு இப்போ வந்து காலைல ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்ட்டு வந்து அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், நம்ம வந்து அந்த பிளேஸ் வந்து வந்தாச்சு. நான் எந்த இடம் வரோம் அப்படின்ட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லலை. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தவன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேமிலியில் ஒருத்தவன் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் காய்ஸ், நம்ம டைகர் பார்க் தான் வந்திருக்கோம். வாங்க, நம்ம வந்து டைகர் பார்க் தான் வந்திருக்கோம். புலியை பார்த்தாலாம் ரொம்ப பயம் கிடையாது. ஏன்னா வீட்டிலே எங்கள் கூட ஃபேமிலி மெம்பராக வந்து புலி இருந்திருக்கு. ஸோ அதனால் அவ்வளோலாம் பயம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு புலியை காட்டுறோம். வருது இன்னொரு ராஸ்மி. இது போது பாருங்க கைஸ். வேறு லெவலில் இருக்குது கைஸ். இப்படிலாம் புலி ரோம் பண்ணுறது நாங்கள் பார்த்ததே இல்லை. வாவ், இந்த போட்டிருக்கு பாருங்கள், டைகர் பார்க். பிக் டைகர் வந்து கிட்ஸ் அலோட் கிடையாதான். அதனால் நானும் என் தங்கச்சியும் போக முடியாது. எங்கள் அம்மா வந்து நானும் என் தங்கச்சிலாம் வந்து ஸ்மால் டைகர் தான் அலோடாம். அதனால் ஸ்மால் டைகர் தான். எங்கள் அப்பா மட்டும் பிக் டைகர் போவாங்க. எங்கள் அம்மாவும் நானும் என் தங்கச்சி 3 பேர் வந்து ஸ்மால் டைகர் தான். வாங்க உள்ளே போகும்போது பார்க்கலாம். புலி வந்து ஸ்விம்மிங் பூலில் படுத்து விளையாடின்னு இருக்குங்க. இதோ ஒன்று இருக்கா, அதோ அங்கே தண்ணியில் ஒன்று இருக்குது. படுத்துருச்சுடோய். இதோ பாருங்க, அங்கே ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது பாருங்க. மியாவ் இல்லை, டைகர். சூப்பராக இருக்குது. இங்கே வந்து உட்கார்ற இடத்துல பாருங்க, புலி குளிக்குது காய்ஸ்.
சூப்பர்ல. இந்த மாதிரிலாம் நான் சென்னையில் பார்த்ததே இல்லை. வேறு லெவலில் இருக்கு ரைஸ். அங்கே பாருங்கள் புலி எவ்வளோ அழகாக குளிக்குது பாருங்களேன். அங்கே பாருங்கள் எத்தனை புலி இருக்கு. சூப்பராக இருக்குது. நாங்கள் மீடியம் தான் பார்க்க போகிறோம். மீடியம் ஸ்மால் டைகர். சூப்பராக இருக்குது காய்ஸ். காய்ஸ் உள்ளே போகலாம். அங்கே பாருங்கள் லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே செடி பாருங்கள் பின்னாடி. இங்கெல்லாம் ரீல்ஸ் எடுத்தால் நல்லா போகும். இது வருது கைஸ். இது பாருங்க. அதான் பெரிய டைகர். அதான் நான் போறேன். ஓ லெஃப்ட் தானே சொன்னாங்க. வாங்க கைஸ் போலாம். கொஞ்சம் பிடிச்சது தெரியுதா? கைஸ் செம்ம ஸ்மெல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா இங்கே என்ன போட்டிருக்க பாருங்க, டைகர் ஸ்ப்ரே. டைகரும் பாவம் போடுது கைஸ். உரும்புது கைஸ் பாருங்க. சூப்பர்ல. அது பாருங்க நான் எப்படி படுத்துன்னு. போலாம். பிக் டைகரா? பிக் டைகர். எங்கள் அப்பா மட்டும் போகிறாரு. அப்பா இங்கே பாரு. அப்பா கைஸ் டஸ்ட்பின் எடுத்தாங்க. புளி உருவு மாதிரி பயந்து. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறாங்க கைஸ். We can stand there. வெளில தான் நிற்கணும். பார்க்க கூட விட மாட்டாங்க. பாருங்க. இந்த டைகர் தான் எங்கள் அப்பா போய் தொட போறாரு. இதோ நிற்கிறாரு. செம பெருசாக அப்பா உள்ள போறாங்க. அதோ போடுறாங்க பாருங்க, ரெட் கலர் ஷர்ட். அந்த புலிகிட்ட போயிட்டாங்களே. அம்மாவை ப்ராங்க் பண்ணலாம். பயப்படவே இல்லை. பயப்படுவாங்கன்னு பார்த்தேன். லூசு. புலிக்கு ஸ்விம்மிங் பூல் பாருங்க கைஸ். கைஸ் பார்த்தீங்களா? இப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு சத்தம் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புலி உரும்பின மாதிரி உங்களுக்கும் கேட்டுச்சு. ரொம்ப பயமாக இருக்கு கைஸ். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படி பயமா இருந்துச்சா? பயம்லாம் ஒன்றும் தெரியல, அவங்க தான் இருக்காங்கல்ல. எப்படி இருந்துச்சு தொடும் போது? நல்லா இருக்குடா. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஜாலியாக இருக்குன்ற. சரி நெக்ஸ்ட்டு நாங்கள் 3 பேர் போகிறோம். வாங்க உள்ளே போகிறோம். போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே போகிறோம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு வந்தாச்சு. உள்ளே போனது எதுவும் வீடியோ எடுக்கலை. நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே நான் போடுறேன் பாருங்கள். ஓகே காய்ஸ், இதான் நாங்கள் வந்து நம்ம புலி கூட எடுத்த ஃபோட்டோஸு. இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதான் நாங்கள் வந்து புலி கூட எடுத்த ஃபோட்டோஸ். ஓரளவுக்கு பயமாக தான் இருந்துச்சு ஆனால் புலியை தொடுறதுக்கு. ஆனால் ஜாலியாகவும் இருந்துச்சு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். அவ்வளோதான் காய்ஸ்.
பாய் ஒன்று கேர்ள் ஒன்று அங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் போக போகிறோம். டைகர் பார்க்லேருந்து வெளில வந்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். நெக்ஸ்ட் பிளேஸ் போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எஸ் காய்ஸ், நம்ம வந்து பிக் புத்தா டெம்பிள் தான் வந்திருக்கோம். அங்கே போகலாம். காய்ஸ் அங்கே பாருங்கள், ஹெட்டு தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அப்போ மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்படி தான் மேலே ஏறணும். வாங்க முதல்ல மேலே போகலாம். மேலே ஏறுறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏற முடியல. பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. அது நவுற மாதிரியே இருப்பாரு. மேலே போக அந்த வேகம் பாருங்க. கேமராவில் பார்க்க அந்த புத்தர் சிலையுடைய கண் அசைக்கிற மாதிரியே இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். கைஸ் இந்த வியூவை பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. நல்லா போயிட்டு கீழேருந்து எடுக்கல, மேலேருந்து எடுத்து. அங்கே மேலே ஏதோ இருக்குது, அந்த சர்க்கிளாக இங்கே ஏதோ இருக்குது. அது என்னன்னு தெரியல. இப்போ மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் மேலே வந்தாச்சு. அப்படியே இந்த வியூவை பாருங்களேன், சூப்பராக இருக்கு கைஸ். வியூவை தான் ரொம்ப அல்டிமேட்டு, வேறு லெவலில் இருக்குது. வெயில் அடிக்குது, அதனால கண்ணை கசக்கி தான் பேச வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் இங்கே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்களா? வாங்க மேலே போகலாம். புத்தா கிட்ட தெரியுது. ரொம்ப வெயில் அடிக்குதுங்க. மேலே சூப்பராக இருக்குங்க பாருங்க, கோல்டு கலர். வாவ், வேறு லெவலில் இருக்குது. வாவ், சூப்பர்ல. அந்த வியூவை பாருங்க. அங்கே பாருங்க ஓஷனு, சூப்பராக இருக்குது கைஸ். சரி உள்ளே போகிறோம். உள்ளெல்லாம் போக முடியாது போல், இதுதான் டெம்பிள் போல். ஓகே கைஸ், ரொம்ப வெயிலாக இருக்குது, ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் கீழே இறங்கிட்டு ஒன்று கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? சம்தியாக இருக்கா, நான் பாருங்கள், ஒன்ஸ் மோர் பாருங்கள். கிட்ட பார்க்கறதுக்கு சமத்தியாக இருக்குது. கீழே இறங்கிட்டு பேசுகிறேன், கை வலிக்குது. பாய். இங்கே ஒன்று வித்தியாசமாக பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு இது வத்தி ஏற்றி இந்த மண்ணில் வந்து சொருகுறாங்க. டம்பிள்டு சொருவாச்சு. நம்மள்தோ இருக்குது. எல்லாரையும் நல்லா வைப்பா. ஓகே கைஸ், கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இதுதான் வந்து பிக் புத்தா டெம்பிளோடைய வியூ பாயிண்ட், போய் பாருங்கள். காய்ஸ் இதுதான் பிக் புத்தாவோடைய வியூ பாயிண்ட்டு. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காய்ஸ் நம்ம வந்து கீழே வந்தாச்சு. வந்துட்டு அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா விலாக் வரணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. பாய். அவ்வளோதாங்க, இதோட எங்களுடைய பேங்காக் ட்ரிப் வந்து முடியுது. வெற்றிகரமாக நாங்கள் வந்து ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களுடைய பேங்காக் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அதையும் போய் பார்த்துருங்க. அதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க கைஸ்.